இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரயில்வே வேலைவாய்ப்புக்கு வந்து யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சவுதர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க, அதாவது நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. 17 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, பாலக்காடு, திருவனந்தபுரம், சேலம் இந்த மாதிரிப்பட்ட டிஸ்ட்ரிக்டான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் டீட்டெயிலில் வந்து நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2 அப்படி 2 போஸ்ட் வந்து வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. லெவல் 1க்கு வந்து 14 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், லெவல் 2க்கு வந்து 3 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் 2 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணிட்டு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. வித் வந்து 50% வந்து மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து. அதனைத் தொடர்ந்து லெவல் 1 போஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து 10th இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் 2 போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், லெவல் 1 போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து. இந்த வேலைவாய்ப்பு வந்து சேலரி டீட்டெயில் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் வந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் டிபெண்டன்ட் பை தாங்க ஸ்டார்டிங் வந்து பர் மந்த்துக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ட்ரைனிங் காலம் வந்து 6 மந்த் இருக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 6 மந்த்துக்கு முடிஞ்ச பிறகு அவங்க பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. பர்மனெண்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 35,000 மேலே சேலரி இருக்குங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு நடக்குங்க. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணவங்க வந்து மார்க் ஆன் சர்டிஃபிகேட் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து. இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேல்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் வந்து 250 ரூபா பெர் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ். ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். உங்களுக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் பார்த்தீங்கன்னா 400 ரூபா தான் திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/10/2024 அக்டோபரில் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/11/2024 நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அஃபீஷியல் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.